டிஎன்பிசி குரூப் 2022 கேட்ட கொஸ்டின்ஸை அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் ரூபாய் 1134 எனில் அதன் அசல் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சரி கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரோட வேல்யூ 15% கொடுத்துருக்காங்க. அடுத்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அசல் கொடுத்து வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. இப்போ வித்தியாசம் கொடுத்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கொடுத்துட்டு அசல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டீயோட வேல்யூ 1134. ஸோ கவனிங்க, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் டீகம்பிடிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா P × R/100 இன்ட்டு 3 + R/100, அதாவது PI². 3 + I ஃபார்முலா. இந்த I அப்படிங்கிறத என்னது அப்படின்னா இந்த I இருக்குல்லையே, அந்த ஐங்கிறது தான் R/100. ஓகேங்களா? 2 வருஷங்கிறப்ப PI² மட்டும் வரும். 3 வருஷம் அப்படிங்கிறப்போ 3 + I எக்ஸஸாக வரும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பாருங்கள், டீயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ தெரியாது. ஆரோட வேல்யூ 15% கொடுத்துருக்காங்க. ஸோ 15 ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம் எழுதிருக்கு இந்த டேர்ம். ஓகேங்களா? ஸோ T + Rக்கு பதிலாக 15/100 போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 5ஆல் கேன்சல் பண்ணி 3/20, 5ஆல் கேன்சல் பண்ணி 3/20, இதை அப்படின்னா 3/20 கிடச்சிடும். இதை கிராஸ் பண்ணி, இது கலப்பு பின்னமாக இருக்கு இல்லையா? ஸோ இதை கிராஸ் பண்ணி ப்ளஸ் பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில். ஓகேங்களா? ஸோ 3/20 இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 60 + 3 63/20. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், பியோட வேல்யூ தான் வேணும். இந்த சைடு டிவைடில் இருக்காங்களா, அங்கே பெருக்கல்ல கொண்டு போகும். அந்த 23 பெருக்கல்ல போயிடும். இந்த 3 63 வந்து வகுத்தில் வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, 3ஆல் அடிங்க. அடுத்து ஒரு 3ஆல் அடிங்க. 3ஆல் அடிச்சிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அடுத்து 3 அடிச்சு 126 கிடைக்கும். இங்கே 63 இருக்குது. அடிச்சிங்கன்னா 2 2 × 2 4 4 2 8 8 2 16 3 0 இருக்குது. ஸோ 16,000 ரூபாய். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அடுத்த சம் பாருங்கள். P மற்றும் Qவின் மீப்பெரு பொது வகுத்தி X மற்றும் Q = XY எனில் P மற்றும் Qவின் மீச்சிறு பொது மடங்கை கீழ்கண்டவற்றிலிருந்து காண்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? P மற்றும் Qங்கிறதோட மீப்பெரு பொது வகுத்தி. மீப்பெரு பொது வகுத்தினா HCF இல்லையா? ஸோ HCFோட வேல்யூ Xன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து Qவோட வேல்யூ XYன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ P மற்றும் Qவின் மீச்சிறு பொது மடங்கு LCM என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு தெரியும் 2 எண்களின் பெருக்குத்தொகை = HCF × LCM தெரியும் இல்லையா? ரெண்டு எண்களின் பெருக்குத்தொகை = LCM × HCF. ஓகேங்களா? அடுத்து P அப்படியே இருக்கட்டும். Qக்கு பதிலாக XYன்னு போடுங்க. LCM அப்படியே தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். HCFோட வேல்யூ Xன்னு கொடுத்துருந்தாங்க, அப்ளை பண்ணுங்கள். நம்ம LCM தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை இந்த சைடு வச்சுட்டு இந்த எக்ஸு இந்த மல்டிபிள் இருக்குங்கிற போனால் என்ன ஆகும் அப்படின்னா டிவைடில் போகும். எக்ஸையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா PY. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா PY. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x + 2 அலகுகள் மற்றும் அதன் அகலம் 3x - 2 அலகுகள் எனில் அதன் பரப்பளவை காண்க. ரொம்ப ஈஸி. நீளம் நமக்கு பரப்பு, செவ்வகத்தின் பரப்பு அப்படின்னாலே L × Pங்கிறதா ஃபார்முலா. எல்லும் கொடுத்துட்டாங்க, பியும் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்னு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸோட வேல்யூ 20ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நீளம் என்ன கொடுத்துருக்காங்க? 3x + 2. இது எக்ஸு பதிலாக 20 போட்டிங்க அப்படின்னா 62. அகலம் என்ன கொடுத்துருக்காங்க? 3x - 2. எக்ஸு பதிலாக 20 போட்டியே அப்படின்னா என்ன கிடைக்கும்? 60 - 2 58. செவ்வகத்தின் பரப்பு L × P. எல்லையும் பியையும் பெருக்குங்க. 62 58 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதா? 3596 சதுர அலகுகள். ஓகேங்களா? அடுத்த பாருங்கள். இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது அதன் கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஓகேங்களா? 2 பகடையை ஒரே நேரத்தில் உருட்டுறாங்க. ஓகேங்களா? உருட்டும் போது 2 பகடையிலையும் ஒரே மாதிரியான முகம் இல்லைன்னா அதோட கூடுதல் 4. கரெக்டாக இந்த ஃபார்மேட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 1லேருந்து 6 வரைக்கும் எழுதுங்க. அதே மாதிரி 6,1லேருந்து 6,6 வரைக்கும் எழுதுங்க. ஓகே? ஒரே முகம் அப்படின்னா 2லேயும் 1 1 2 2 அப்படியே அந்த மூளை விட்ட ஃபுல்லாக. அடுத்து கூடுதல் 4. அப்போ 3 1 கூட்டினா 4. அப்போது இந்த அப்படியே இந்த மூளை விட்டத்தை ஃபுல்லாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆகிட்டே போகும். அதனால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேங்களா? 2 மூளை விட்டத்தையும் நடுவில் ஒரு இடம் வருது பாருங்கள், சென்டராக. செக்ஷன் B. ஓகேங்களா? A வெட்டு B ரெண்டுக்கும் பொதுவான பகுதி 1 கிடைக்கிது. ஓகேங்களா? கவனிங்க. இதில் என்ன சொல்லிச்சுருக்காங்க அப்படின்னா கிடைக்க நிகழ்தகவு என்க. நிகழ்தகவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் NFSோட வேல்யூ மொத்தம் 36. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா NFSோட வேல்யூ 36ன்னு தெரியும். ஃபஸ்ட்டு P of Aங்கிறது எடுக்கிறேன் அப்படின்னா ஒரே நேரத்தில் உருட்டப்போது இரண்டிலும் ஒரே முகம். ஒரே முகம்ங்கிறது எத்தனை டைம் இருக்குது பாருங்கள்? 6 டைம் இருக்கு இல்லையா? 6 வேல்யூ இருக்குது. 6/36. ஓகேங்களா? அடுத்து P of Bங்கிறது ஒரு 2ஐயும் கூட்டும்போது 4. எத்தனை வேல்யூ இருக்குது? மொத்தம் 3 வேல்யூ இருக்குது. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா 3/36. அடுத்து இன்டர்செக்ஷன்ங்கிறது 2க்கும் காமனாக ஒரே மாதிரி இதுலேயும் இருக்கணும். அதாவது P of Aல இருக்கும், B of Bல இருக்கணும். B of Aக்கும் B of Bக்கும் காமனாக இருக்கிறது என்னது அப்படின்னா 2,2. ஸோ 1/36. ஓகேங்களா? என்ன கேட்டிருந்தாங்க? அல்லதுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அல்லதுன்னு கேட்குறான் யூனியன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் மற்றும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே அல்லது கேட்டிருக்கிறதுனால யூனியன் கண்டுபிடிக்கீங்க. யூனியன் முடிக்க ஃபார்முலா P of A + B of B
மைனஸ் ஏ யூனியன் பிங்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது ஃபார்முலா எல்லா வேல்யூமே தெரியும். இது 6/36, இது 3/36, இது 1/36ன்னு மேலே எப்படின்னா பகுதி எல்லாமே எப்படி இருக்குது, கீழே இருக்க வேல்யூலாம் எப்படி இருக்கும் அப்படியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை கூட்டுங்க. 6 + 3 9, 9 1 போச்சுன்னா 8/36 அடிச்சு. ஆனால் இப்போ அடிச்சிங்கன்னா 2 9. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2/9. கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்தநாள் என கலா கூறினாள் வாணியிடம். உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டாள். அதற்கு வாணி, இன்று திங்கட்கிழமை. நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதில் அளித்தாள். வாணியின் பிறந்தநாள் எந்த கிழமையில் வந்து இருக்கும் என காண்க. ஓகேங்களா? 2 பேர் வாணியும் கலாவும் வாணியும் நண்பர்கள். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கலா வந்து இன்றைக்கி என்னோட பிறந்த நாள். இல்லைங்களா? அப்போ வாணியிட கேட்குறா, உன்னோட பிறந்தனை எப்போ கொண்டாடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது வாணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்று இதான் மெயின் பாயிண்ட். இன்று திங்கட்கிழமை. இன்றைக்கி திங்கட்கிழமை. நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாளைக்கு முன்னாடியே கொண்டாடிட்டேன். 25 நாளைக்கு முன்னாடியே என்ன முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறான். முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள். அப்போது என்ன கிழமை வரும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், கவனிங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஞாயிறுலேருந்து சனி வரைக்கும் எழுதுங்க, 6 வரைக்கும் எழுதுங்க. ஞாயிறுலேருந்து சனி வரைக்கும் எழுதுங்க, 0லேருந்து 1 வரைக்கும் ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், என்ன இன்று திங்கட்கிழமை. இன்றைக்கி என்ன கிழமை? திங்கட்கிழமை. பாருங்கள், திங்கட்கிழமைக்கு நம்பர் என்னென்னு பாருங்கள், 1 மைனஸ். இந்த இடத்துல மைனஸ் போடணுமா ப்ளஸ் போடணுமாங்கிறது இந்த முன் இல்லை பின் அப்படிங்கிறத தான் முடிவு பண்ணும். ஓகேங்களா? இந்த இடத்துல முன்னுன்னு இருந்துச்சுன்னா மைனஸ், முன்னாடியே கொண்டாடிட்டாங்க. அப்போ 1 - 75. 75 நாளைக்கு நான் அப்புறமாக தான் கொண்டாட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல ப்ளஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 1 - 75 mod 7. mod 7ங்கிறது வாரத்துக்கு எத்தனை நாள் அப்படின்னா 7 நாள் அப்படின்னு. இப்போ -74. ஸோ இப்போ 7ஆல் வகுத்தீங்க, 7ஆல் இதை வகுத்தீங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 4. 7 × 10 70. 70 போக பாக்கி கிடைக்கும் ரிமைண்டர் 4. ஓகேங்களா? இந்த இடத்துல மைனஸ் வேல்யூ வரக்கூடாது, ப்ளஸ் வேல்யூ வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். மைனஸ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா திரும்ப 7ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கழிக்கணும். ஓகேங்களா? கழிச்சிங்க அப்படின்னா கிடைக்கும் 7 - 4 போட்டிங்கன்னா 3 mod 7. இப்போ 3ஓட வேல்யூ எது அப்படின்னா புதன்கிழமை. புதன்கிழமை இன்றைக்கி பிறந்த நாளை கொண்டாடி இருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்கட் மாடலும் இருக்குது. ஷார்ட்கட் மாடல் என்னது அப்படின்னா, இது சொல்லிட்டேன் இல்லையா, திங்கக்கிழமைக்கு ஃபார்மேட்டு 1 முன் அப்படிங்கிறதுனால முன்னாடியே கொண்டாடிங்கிறதுனால -75. ஸோ -74. ஓகேங்களா? இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா -74 7 நாட்கள்ங்கிறதா 7ஆல் வகுத்தீங்க அப்படின்னா -4 கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் 4ஆக இருந்துச்சு அப்படின்னா என்ன வேல்யூ இங்கே இருக்கோ அதை பார்த்து அப்படியே எழுதிடலாம். வியாழக்கிழமை எழுதிருக்கலாம். இங்கே -4ன்னு வரதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன மீதி கிடைக்குதோ அதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 7லேருந்து மீதி கிடைக்கும். அதே தான் இங்கே சொல்லியிருந்தோம், அதே தான் இங்கே ஷார்ட்கட். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேல்யூ வகுத்தா உங்களுக்கு மீதி கிடைக்குதா, அது ப்ளஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா இது எத்தனை கிழமை அப்படின்னு பார்த்து எழுதிடுங்க. சப்போஸ் இங்கே பாருங்கள், இப்போ இதில் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நான் 75 நாளைக்கு அப்புறம் கொண்டாடுவேன் அப்படின்னா 1 + 75ன்னு வந்துருக்கும். அப்போ 76. இதை வகுத்தீங்கன்னா ரிமைண்டர் 6 கிடைக்கும். 7ஆல் வகுக்கும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 6. அப்போ சனிக்கிழமைக்கு கொண்டாடி இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஓகேங்களா? இங்கே மைனஸ் வேல்யூ கிடச்சிருச்சுன்னா மைனஸ் வேல்யூ ப்ளஸ் ஆக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா 7 - 4ன்னு போட்டிங்க அப்படின்னா 3. 3ஓட வேல்யூ என்னது? புதன்கிழமை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும்போது மீதி 2 எனில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஸ் ஆகும். ஓகேங்களா? ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண். ஓகேங்களா? அது எதாலெல்லாம் வகுப்படணும் அப்படின்னா 3ஆல் வகுப்படணும், 5ஆல் வகுப்படணும், 8ஆல் வகுப்படும், 12ஆலே வகுப்படணும். அதை வகுக்கும்போது மீதி 2 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இப்படியும் கேட்பாங்க. ஓகேங்களா? 12ஆல் வகுக்கும்போது மீதியின்றி கிடைக்கும் மிகப்பெரிய 5 இலக்க எண் கேட்கலாம். ஓகேவா? கவனிங்க, மீதியின்றி வகுப்படும் எண் என்னென்னு கேட்பாங்க. இதில் மீதி 2 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகேங்களா? கொடுத்துருக்க வேல்யூக்கு அப்படியே எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? என்னென்ன வேல்யூலாம் வகுப்படணும்? 3, 5, 8, 12. அப்படியே அந்த வேல்யூக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? அதோட மீச்சியமாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கிடைக்குது 120. ஓகேங்களா? இங்கே எனக்கு இருக்காக மிகப்பெரிய 5 இலக்க எண், நான் மிகச்சிறிய 6 இலக்க எண் எடுக்கிறேன். நான் கழிக்க போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மிகச்சிறிய 6 இலக்க எண் எடுக்கிறேன். மிகப்பெரிய 5 இலக்க எண் கேட்டிருக்காங்க, நான் இருக்கிற மிகச்சிறிய 6 இலக்க எண் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் என்ன கிடச்சி? 120 கிடச்சிலே. அந்த 120ஆல் இதை வகுக்கிறேன். வகுக்கும்போது மீதி என்ன கிடைக்குது அப்படின்னா 40 கிடைக்குது. ஓகேங்களா? கொஸ்டினில் இப்படியும் கேட்பாங்க, 12ஆல் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 5 இலக்க எண் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே மீதி 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய எண் என்னது அப்படின்னா அந்த 6 இலக்க எண் எடுத்தேன் இல்லையா, அதுலேருந்து 40 கழிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்குது? 99,960 அப்படிங்கிறதா என்னது அப்படின்னா இந்த 3, 5, 8, 12ஆல் மீதியின்றி கிடைக்கக்கூடிய எண். ஓகேங்களா? இப்போ மீதி 2ன்னு கொடுத்ததுனால +2 இதுலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு +2 கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? மீதி 2 கிடைக்கும் என்னது அப்படின்னா +2 கூட்டிங்க. சப்போஸ் மீதி 4 கிடைக்குன்னு சொன்னால் +4 கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஒன்றுமே இந்த சம் பண்ணலை.
கொடுத்துருக்க வேல்யூ என்ன நம்பரோட வகுப்படுஞ்சோனாலும் அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்ச வேல்யூவை இங்கே மிகப்பெரிய 5 இலக்கன்னு கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய 6 இலக்கன்னு எடுத்தேன், வகுக்கும் போது எனக்கு மீதி 40 கிடச்சிச்சு. அந்த 40 அந்த 1 லட்சம் அந்த கொடுத்துருந்தாங்கல்ல மிகப்பெரிய 6 இலக்கன்னு எடுத்தால அந்த 6 இலக்கன்லேருந்து மீதியை கழிச்சேன் அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா அந்த நம்பரால் இந்த கொடுத்துருந்த நம்பரால் மீதி இன்றி வகுப்படக்கூடிய எண். ஓகேங்களா? மீதி 40, மீதி எவ்வளோ கொடுக்கணும், மீதி 2 கிடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வகுக்கும்போது மீதி 2 கிடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு +2 கூட்டிக்கோங்க. மீதி 4 கிடைக்குன்னு சொன்னால் 4 கூட்டிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 127. 4 பவர் 3.5 ஈஸ்ட்டு 2 பவர் 5 என்பதற்கு சமமான விகிதம். ஓகேங்களா? இது 4 பவர் 3/5 2 பவர் 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது என்ன எழுதுனேன் அப்படின்னா 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? 2 × 2 4. அப்போ இது 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். 3 பவர் 5 × 5 அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 2 ஸ்கொயர்னு எழுதுகிறோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெருக்கிக்கலாம் இல்லையா? அப்போ இந்த 2ஐயும் 3.5 பெருக்குனா 7. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 பவர் 5 கேன்சல் பண்ணுறதாக 7 எப்படி எழுதுறேன் அப்படின்னா 2 பவர் 5 × 2 பவர் 2ன்னு எழுதுகிறேன். எழுதலாம் இல்லையா? ஏன்னா a பவர் m + n அப்படின்னா a பவர் mn அப்படின்னு அர்த்தம். பெருக்கல் பவரில் இருக்க வேல்யூ பெருக்கல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், 2ஆக பிரித்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? a பவர் m டாட் a பவர் n எழுதலாம். ஓகேங்களா? எப்படி வேணும் எழுதலாம், படிச்சுட்டு வந்தோம். ஓகேங்களா? அப்போ இந்த 2 பவர் 7 எப்படி எழுதுறேன் அப்படின்னா 2 பவர் 5 × 2 பவர் 2 எழுதுறேன். இந்த இந்த 2 பவர் 5க்கு இந்த 2 பவர் 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த 2 ஸ்கொயர் இந்த இடத்துல பெருக்கல் என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4:1. ஓகேங்களா? 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்? ஓகேங்களா? விவசாயிகள் நாட்கள். ஓகேங்களா? ஸோ பர்சன் டே. P1ஓட வேல்யூ 10, T1ஓட வேல்யூ 21. ஓகேங்களா? அதே மாதிரி அதே நிலத்தை 14 விவசாயிகள், அப்போ P2ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, T2ஓட வேல்யூ எத்தனை நாள் அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கணும். இது ஃபார்முலா. P1 T1 = P2 T2. ஸோ W வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ வேலை இவ்வளோ வேலை இங்கே பாருங்கள், ஒரு நிலத்தை செய்து முடித்தாங்க. இதுவே 2 நிலம் 3 நிலம் இவ்வளோ வேலையை செஞ்சாங்க அப்படின்னு வேலையை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேலை வந்து டிவைடில் W1 இங்கே டிவைடில் W2 வரும். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்ச வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இது பர்சனோட வேல்யூ, அதாவது 10 விவசாயிகள் 21 நாள், அங்கே 14 விவசாயிகள் அந்த நாள் கணக்கு தான் தெரியாது. ஓகேங்களா? ஸோ T2 = இந்த சைடு பெருக்கலுக்கு இருந்தால் வகுத்தலில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா 7ஆல் அடிங்க. இது 7ஆல் அடிச்சிங்கன்னா 2, இது 7ஆல் அடிச்சிங்கன்னா 3, திரும்ப அடிச்சிங்கன்னா 5, 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா இது 5, 5 3 15. அப்போ 15 நாளில் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. 128வது கொஸ்டின். P + S சம்திங் D வேல்யூஸ் நிறையா கொடுத்துட்டு கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14ஆவதாக அமையும் உறுப்பினை காண்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது 2ஆக ஸ்லிப் பண்ணணும். ஓகேங்களா? இது எத்தனை வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. ஓகேங்களா? அப்போ 22ல் பாதியை பெரியங்க 11 வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் பாதியை அப்படி பின்னோக்கு வரிசையிலேருந்து எழுதணும் இல்லையா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இது அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு இது அப்படியே ஆரம்பிங்க. அடுத்த என்ன இருக்குது 3, அப்புறம் என்ன இருக்குது A, அப்புறம் என்ன இருக்குது ஆஸ்க்கு, அப்புறம் B 9 R S + P 4, அப்புறம் நார்மலாக இருக்க வேல்யூஸை அப்படி எழுதுங்க. ஓகேங்களா? என்ன வேல்யூ இருக்குது 4 C %6 D * Q ஓகேங்களா? இப்போ எத்தனை செய்யுதா பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் வலது பக்கத்தில் இருந்து 14ஆவது உறுப்பு அமையும் உறுப்பு. ஓகேங்களா? வலது பக்கம்னா இது இந்த சைடு இடது பக்கம், இது வலது பக்கம். அப்படிதான் இந்த சைடு இருக்க கை இது வந்து வலது கை, இந்த சைடு இருக்கிறது இடது கை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க வலது பக்கத்தில் இருந்து. அப்போ என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. 14ஆவதாக இருக்கும் உறுப்பு என்னது அப்படின்னா ப்ளஸ். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ப்ளஸ்.
18, A, P, -3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் A + மீயின் மதிப்பு காண்க. ஓகேங்களா, என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 18, இன்னொரு வேல்யூ A, இன்னொரு வேல்யூ B, இன்னொரு வேல்யூ -3. நமக்கு தெரியும் இது T1, இது T2, இது T3, இது T4. ஓகேங்களா, கூட்டுத்தொடர் வரிசையில் இதோட வித்தியாசம் D இருக்கு இல்லையா, இதோட வித்தியாசம் D எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா T1 = T2 - T1, செகண்ட் வேல்யூ மைனஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ, அப்போ A - 18. அதே மாதிரி T2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தேர்டு வேல்யூ மைனஸ் செகண்ட் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? P - A. அடுத்து T3 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கிடைக்கும் -3 - P. ஓகேங்களா, நமக்கு எதோட மதிப்பு கேட்டிருக்காங்க? A + Bயோட மதிப்பை கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இப்போ எப்படி இது மூணுமே ஈக்குவல் தான். ஓகேங்களா, இந்த T1 T2 இதோட பொது வித்தியாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த மூணு வேல்யூமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சமமான வேல்யூ தான். ஓகேங்களா, ஸோ இதை ஈக்குவல் பண்ணிங்கன்னா 2A வரும், இதை ஈக்குவல் பண்ணிங்கன்னா 2B வரும். நான் ஃபஸ்ட்டு ஒன்றையும் லாஸ்ட் ஒன்றையும் ஈக்குவல் பண்ணுறேன். என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள், A - 18 = -3 - B வருது. ஓகேங்களா, நான் என்ன எடுத்திருக்கேன்? 1ஐயும் 3ஐயும் ஈக்குவல்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் இருக்க எல்லா வேல்யூ இதோட பொது வித்தியாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த T1 T2 T3யோட வேல்யூ எப்படி அப்படின்னா சம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? A இந்த -B இங்கிட்ட வந்துச்சுன்னா +B ஆயிரும். இந்த -3 அப்படியே இருக்கட்டும். இந்த -18 இந்த சைடு வந்துச்சுன்னா +18 ஆயிரும். ஓகேங்களா, ஸோ A + 3யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 18ல் 3 போச்சு அப்படின்னா 15. இதோட ஆப்ஷன் C 15 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். தேங்க்யூ. ஒரு குறிப்பிட்ட அசல் தனிவட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி வீதத்தில் ரூபாய் 12,000 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி கீழே இருக்க வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட அசல், அந்த அசல் இந்த P இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ நான் Xன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து தனிவட்டி வீதத்தில், ஓகேங்களா, என்ன வட்டி? தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க. 6 ஆண்டு, அப்போ என்னோட வேல்யூ 6. ஓகேங்களா, எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கிறது? தனி வட்டி 60% அதிகரிக்கிறது. தனி வட்டி தான் எவ்வளோ சதவீதம் இருக்கிறது? 60%. எதில்? அந்த அசலில். அப்போ X இன்ட்டு இந்த அசல் என்னவாகுது அப்படின்னா இந்த அசல் 60% அதிகரிக்கிறது. X இன்ட்டு 60/100. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணுங்கள். 2ஆல் அடிச்சிங்கன்னா 3, இங்கே அடிச்சிங்கன்னா 5. அப்போது தனி வட்டி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 3/5x கிடைக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ? இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? பியோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், என்னோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க, தனி வட்டி என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா, நமக்கு என்ன தெரியும்? தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? PNR/100ங்கிறது ஃபார்முலா. இதுலேருந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஆரோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டு வட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ரூபாய் கொடுத்துட்டாங்க, ஆண்டு கொடுத்துட்டாங்க, கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ தனி வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 3/5x 60% அதிகரிக்குன்னு சொன்னாங்க. அப்போ X இன்ட்டு 60% போட்டு இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் தனி வட்டி. ஓகேங்களா, அடுத்து பியோட வேல்யூ நம்ம Xன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆரோட வேல்யூ தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா, இப்போது இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடுச்சு. அந்த சரி பெருக்கலுக்கு கூட தானே ஆகும், வகுத்தலில் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த 3 இந்த சரி பெருக்கல் இருக்குது, இங்கே வந்து வகுத்தலில் வரும். அப்போ இந்த 3ஆல் என்ன பண்ணுங்கள்? இந்த 6 கேன்சல் பண்ணி விட்டுருங்க, 2 கிடைக்கும். ஓகேங்களா, 5 அதே மாதிரி அடித்தா என்ன கிடைக்கும்? 5 அடிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 0. இதுக்கு பாருங்கள், இந்த 2ஆல் இதை அடிச்சு விட்ருங்க, அடித்தா கிடைக்கும் 10. மேலே எந்த வேல்யூமே இல்லை, கீழே 10 மட்டும் தான் இருக்கு இல்லையா. அப்போ 6 = இந்த சைடு வேலையில் இருக்க 10 சைடு வேணாகும் பெருக்கல்ல வரும். ஸோ ஆரோட வேல்யூ அளவு அப்படின்னா 10%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10%. ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும் இல்லையா. கூட்டு வட்டிக்கு இப்போ என்ன ஃபார்முலா? P × 1 + r/100 ஹோல் பவர் என்னங்கிறது ஃபார்முலா. இதில் கூட்டு வட்டியில் இங்கே கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பியோட வேல்யூ 12,000. அடுத்து எத்தனை ஆண்டு? என்னோட வேல்யூ 3. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? கிடைக்கும் வட்டி எத்தனை வட்டி? அதே வட்டி வீதம்,
அப்போ இப்போ தான் ஆர் கண்டுபிடிச்சோம். ஆரோட வேல்யூ எவ்வளவு? 10%. இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்ன வேல்யூ கிடைக்கும்? பியோட வேல்யூ 12,000 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 10/100 தி ஹோல் பவர் என்னோட வேல்யூ 3. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 12,000 இன்ட்டு இதை கிராஸ் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணணும். ஓகே, கலப்பு பின்னமாக தான் இதை கிராஸ் பண்ணி இதை பெருக்கி இதை கூட்டணும். அப்போது 10 ஒரு 10 10 10 + 1 11/10 தி ஹோல் க்யூப். அதனால் 11/10 இன்ட்டு 11/10 இன்ட்டு 11/10 3 டைம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ இந்த 3 ஜீரோக்கு சேர்ந்து இந்த 3 ஜீரோ கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 11 இன்ட்டு 11 121. ஸோ 12 இன்ட்டு 121 போடுங்க. என்ன கிடைக்கும்? 2 ரெண்டால் போட்டிங்கன்னா 4 2 ஒன்றால் போட்டிங்கன்னா 2 1 மாற்றி போட்டுக்கணும்னு இப்படி போட்டேன். ஓகேவா? இதில் திரும்ப என்ன பண்ணுங்கள்? 11 போடுங்க. சேம் வேல்யூ செகண்ட் டபுள் டைம் கிடைக்கும் இல்லையா? 2 7 9 வேல்யூ கிடைக்கும் 5. ஓகேவா? ஸோ கூட்டு வட்டி வரைஞ்சிருக்கு. 10 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? மொத்த தொகை தேவையில்லை. ஸோ அப்போ கூட்டு வட்டி மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த 15,972லேருந்து இந்த 12,000 ரூபாய் கழிச்சு விட்ருங்க. வட்டி மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? 3,972 ரூபாய். ஸோ அப்போ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியாக இருக்குது. அப்போ சி தான் ஆன்சர். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்போது மக்கள் தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம டப்புன்னு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா தனி வட்டி யோசிச்சிடுவோம். தனி வட்டி அந்த ஃபார்மேட் வராது. கூட்டு வட்டி மக்கள் தொகை எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டு வட்டி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்தாங்க? எல்லாமே வேல்யூலாம் கொடுத்துட்டாங்க. அப்படியே அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது. அதில் கொடுத்துருக்காங்க 90,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? பியோட வேல்யூ. ஓகேங்களா? அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? என்னோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆரோட வேல்யூ 7%ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கூட்டு வட்டி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? P இன்ட்டு 1 + r/100 தி ஹோல் பவர் என்னங்கிறது ஃபார்முலா. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். பியோட வேல்யூ 90,000 இன்ட்டு 1 + ஆரோட வேல்யூ 7/100 ஹோல் பவர் என்னோட வேல்யூ 2 தான். ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம் இல்லையா? ஸோ 90,000 இன்ட்டு எதுவுமே கேன்சல் பண்ணல, கிராஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணுங்கள். இதை கிராஸ் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணுங்கள். ஒரு 100 100 + 7 107/100 இன்ட்டு 107/100 தி குரூப் 1 + 100 100 + 7 107/100 ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் எழுதிட்டேன். ஓகேங்களா? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ. அப்போ 107 × 107 × 9. ஓகேங்களா? 107 × 107 7 49 1 7. அடுத்து ஜீரோனா 3மே 0 ஆயிரும். அடுத்து 1ன்னு போட்டிங்கன்னா 107 வரும். அப்போ 9 4 14 பாக்கி 1 1 இன்ட்டு அடுத்து என்ன இருக்குது? ஒரு 9 இருக்குது. 9 9 81 பாக்கி 8 4 9 36. இப்போது 44 பாக்கி 4 36 40 பாக்கி 4 9 13 பாக்கி 1 ஒரு 9 9 சரி 1,03,041 1,03,041 ஆப்ஷன் டியாக இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் தேங்க்யூ. கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? ஓகேங்களா? இது சின்னமாக இருக்க முக்கோணங்கள்லாம் கவுண்ட் பண்ணி மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு எண்ணிங்க அப்படின்னா மொத்தம் 15 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 9 எதை போட்டிருக்கேன் அப்படின்னா பாருங்கள் இது 9 இது 10. ஓகேங்களா? இது 11. ஓகேவா?
இது 9, இது 10, இது 11, இது 12. இந்த ட்ரையாங்கிள் 12, இந்த ட்ரையாங்கிள் சேர்த்து மொத்தமாக 13. அடுத்து இந்த ட்ரையாங்கிளை 14னும் ஓகேங்களா. எந்த ட்ரையாங்கிள் இது வரைக்கும் இந்த இப்படி போகுது இல்லையா, இந்த ட்ரையாங்கிளை 14னும் அடுத்து இந்த ஹோட்டாக போகுது இல்லையா, இந்த ட்ரையாங்கிளை 15ன்னு எடுத்து மொத்தம் 15 ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா. பாருங்கள், 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எது? 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எது? இது ரொம்ப ஈஸி. கவனிங்க, இந்த பகடையை பொறுத்த வரைக்கும் ஒரே எண்கள் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட்டு, 2 எண்கள் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட். இதில் 2 எண்கள் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், இங்கேயும் 2 5 இருக்குது, இந்த 2 5 இருக்குது. ஓகேங்களா. அடுத்து எந்த வேல்யூ சேமாக இல்லையோ, சேமாக இருக்க வேல்யூ விட்டுருங்க. 2 வேல்யூ சேமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு இந்த 2 வேல்யூ பாருங்கள், அது 2 தான், 3 4 தான் ஒன்று அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று எதிரான பங்குகள். ஏன் பகடையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது 2 வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எந்த வேல்யூ சம்மந்தமே இல்லாமல் இருக்கோ அதுதான் ஒன்றுக்கு ஒன்று எதிரான நம்பர். ஓகேங்களா. இது ஒன்றா NBC Group 4 2022 விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 49, 121, 169, அப்புறம் ஒரு எண் விடுபட்டு போயிடுச்சு. அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 361 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை பாருங்கள், என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க. 49, 121, 169. இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா, இதை பார்க்கும்போது ஸ்கொயர் வேல்யூன்னு தெரியுது. 49 பார்க்கும்போதே 7ஓட ஸ்கொயர்னு தெரியுது. 121ங்கிறது எதோட ஸ்கொயரு? 11ஓட ஸ்கொயர். 169 13 ஸ்கொயர். இது நார்மலாகவே தெரியும். இதை பார்க்கும்போது எப்படி வருது பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது வந்து என்னது அப்படின்னா 7 அப்படிங்கிறது ஒரு பகாயன், 11ங்கிறது பகாயன், 13ங்கிறது பகாயன். எல்லாமே பிரேம் நம்பர்ஸ் தான் போயிட்டுருக்கு பாருங்கள். 13க்கு அப்புறம் 15 எடுக்க முடியாது. அடுத்து என்ன வரும்? 17, அடுத்து 19. அப்போ இது கரெக்டானு பாருங்கள். 19 × 19 போட்டால் 361 வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா. 9 9 81. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 1 வந்து வச்சு, அப்போ கரெக்டு தான். 1 9 9, 9 + 8 17. அடுத்து 1ஆல் போடும்போது 19. என்ன கிடைக்குது? 1 6 3 361 9 வருது. அப்போ நம்ம எடுத்தது கரெக்டு. எப்படி வருதுன்னா 7க்கு அப்புறம் 11, 9 எடுக்கலைன்னா 9ங்கிறது வந்து என்னது? பகுயன், பகாயன்னா எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. 7, அடுத்து 11, 13ங்கிறது பகாயன், அடுத்து 17ங்கிறது பகாயன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து 19ங்கிறது பகாயனான்னு செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. அப்போ 17 இங்கே என்ன வேல்யூ வரும்? 17 × 17 நமக்கு என்ன தெரியும்? 289 அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 17 × 17 289. ஓகேங்களா. 17 × 17 289 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர், சி. ஓகேங்களா. இது எல்லாமே எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஹிண்ட்டுக்கு எழுதுகிறேன், பிரேம் நம்பர்ஸாக எடுத்திருக்காங்க. பிரேம் நம்பர்ஸும் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 7 ஸ்கொயர் பண்ணால், அடுத்து 11 ஸ்கொயர் பண்ணால், 13 ஸ்கொயர் பண்ணால், 17 ஸ்கொயர் பண்ணால், 19 ஸ்கொயர் பண்ணால், அந்த மாதிரி வரிசையில் போயிருக்கும். தேங்க்யூ. ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலைவிட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பு காண்க. ஓகேங்களா. செவ்வகத்தோட மூலைவிட்டம் கொடுத்துட்டாங்க, பக்கம் கொடுத்துருக்காங்க. பக்கம் அப்படிங்கிறப்போ நமக்கு செவ்வகம் அப்படின்னாலே எல்லும் பியும் தான் வரும் இல்லையா. இப்போ ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று, இந்த ஏயோட வேல்யூ ஒன்று எல்லா இருக்கணும், இல்லைன்னா பியாக இருக்கணும். ஒன்று அகலமாக இருக்கணும், இல்லைன்னா நீளமாக இருக்கணும். ஓகேங்களா. நான் இந்த ஏ அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீளம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லோட வேல்யூ தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அப்போ நமக்கு இன்னொன்று என்ன வேணும்? செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிக்க L × Bங்கிறது ஃபார்முலா. இப்போ இந்த 5 சென்டிமீட்டரை நான் எல்லுன்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து பியோட வேல்யூ தேவைப்படும். ஓகேங்களா. மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க. மூலைவிட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 13 சென்டிமீட்டர். மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க 13 சென்டிமீட்டர். அப்போ மூலைவிட்டத்தை யூஸ் பண்ணுற மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? என்ன ஃபார்முலா? மூலைவிட்டம் டி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா √L² + B² அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேவா. L² + B². அதே கன செவ்வகமாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் என்ன வரும்? H² வரும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸி தான். கவனிங்க, இப்போ என்னது? டீயோட வேல்யூ கொடுத்துட்டாங்களே, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 13 = இந்த வேல்யூ நான் எடுத்திருக்கேன், எல்லுன்னு எடுத்துக்கிட்டு பி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா. அப்போ 5² = 25 + B². அப்போது B² ஓகேங்களா. இந்த சைடு இந்த வேல்யூ இந்த ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா B² + 25 ஸ்கொயர் ரூட்டை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்போ இதை 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது 25 B² அப்படியே இருக்கும். இந்த சைடு ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? 13 ஸ்கொயர் பண்ணும்போது 169 ஆயிரும். ஓகேவா. இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன்.
ஓகேங்களா. அடுத்து பி ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிங்க. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 169 மைனஸ் 25, அப்போது 144 கிடைக்கும் இல்லையா. ஸோ 144 பி ஸ்கொயரோட வேல்யூ 144 அப்படின்னா பியோட வேல்யூ எவ்வளவு? 12 × 12 144. ஸோ அகலம் பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ செவ்வகத்தோட பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. என்ன ஃபார்முலா? L/B சதுர அலகுகள் அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ எல்லோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, பியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ எல்லோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து பியோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம்? 5ன்னு எடுத்திருக்கோம். ஸோ 5 12 60. ஸோ 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஆன்சர் சி. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ரூபாய் 1387 பெற்றார். அவர் அனைத்து நாட்களையும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக 1752 ரூபாய் பெற்றிருப்பார் எனில் அவர் செயலை நாட்களை காண்க. ரொம்ப ஈஸியான கொஷின். அதை நமக்கு இந்த வேலை செய்யாத நாட்கள் அதெல்லாம் இல்லைங்க பாருங்கள். வேலை செஞ்சதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1387 ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஒருத்தவங்க வேலைக்கு போயிருக்காங்க, அதில் பாதி நாள் வேலைக்கு போயிருக்காங்க, பாதி நாள் வேலைக்கு போகலை. வேலைக்கு போன நாட்களுக்கு மட்டும் எத்தனை நாள் வேலைக்கு போனாலும் அந்த நாளுக்கு மட்டும் 1387 ரூபா வாங்கியிருக்காங்க. அவர் எல்லா நாளும் வேலைக்கு போயிருந்தாலும் இந்த சம்பளம் வாங்கியிருப்பான்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பளம் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அவர் வேலை செய்த நாட்கள் எத்தனைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அவர் வேலை செஞ்சதுக்கு எவ்வளோ ஊதியம் வாங்கியிருக்காங்க? 1387. அந்த 1387 கொடுத்துருக்க ஆப்ஷனால் வகுத்து பாருங்கள். ஓகேங்களா. இப்போது எல்லா ஆப்ஷன்லையும் 1387 19ஆல் வகுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 7 டைம் போட்டிங்க அப்படின்னா 3 13 133. ஓகேங்களா. அப்போ பாக்கி கிடைக்கும் 5 7. ஓகேங்களா. எத்தனை டைம் இருக்கும்? 3 டைம் இருக்கும். 73 அடிக்கும்போது 73 கிடைக்கிது இல்லையா. இப்போ அடுத்த வேல்யூ எடுத்துக்கோங்க. அடுத்து என்னது? 1387 என்ன பண்ணுங்கள்? 21ஆல் வகுங்க. 21ஆல் வகுத்தா எத்தனை டைம் இருக்கும்? 28ங்கிறப்போ 2 தானே. ஸோ 6 வாட்டி போட்டிங்க அப்படின்னா 21 × 6 டைம் போட்டிங்க அப்படின்னா 6 12 126. அப்போது எத்தனை டைம் இருக்குது? 6 டைம் இருக்குது சரிங்களா. அப்போது 136 போயிடுச்சுன்னா ஒரு 12, திரும்ப 127 வருது பாருங்கள். ஓகேங்களா. இது எத்தனை டைம் இருக்கும்? திரும்பவும் 6 டைம் தான் இருக்கும். அதுபோக பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 0 சேர்க்கணும். அப்போது டாட் வச்ச வேல்யூ வருது பாருங்கள். அப்போது எப்படி வருது? டெசிமல் வேல்யூவாக வருது. அடுத்த பாருங்கள் 24 எடுத்துக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா இது இந்த நம்பர் 7ன்னு முடியுது, இங்கே 4ன்னு இருக்குது. கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? அடித்தா புள்ளியில் தான் கிடைக்கும் வேல்யூ, டெசிமல் வேல்யூவாக தான் கிடைக்கும் சரிங்களா. அடுத்து 29 எடுத்து பார்க்கலாம். 1387/21 29ஆ? 29ஆல் அடிச்சு பாருங்கள். அடிச்சிங்கன்னா எத்தனை டைம் இருக்கும்? 29னா 30ன்னு எடுத்திங்கன்னா எத்தனை டைம் இருக்கும்? 4 டைம் இருக்கும். 4 டைம் போட்டிங்க அப்படின்னா 29 × 4 போட்டிங்க அப்படின்னு என்ன கிடைக்கும்? 6 11. ஸோ 138ல் 116 போயிடுச்சுன்னா பாக்கி என்ன கிடைக்கும் அப்படின்னா 22. ஓகேங்களா. 22 கிடைக்கும். அடுத்த வேல்யூ இருக்குது 7 இருக்குது இல்லையா. இதில் மேக்ஸிமம் எத்தனை டைம் இருக்கும்? 6 இல்லைன்னா 7 டைம் இருக்கும் இல்லையா. இப்போ 29 × நான் ஒரு 7 டைம் போட்டு பார்க்குறேன். 7 டைம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3 14 20 203 பாருங்கள். திரும்ப என்ன கிடைக்குது? ரிமைண்டர் கிடைக்குது. என்ன கிடைக்குது? 25. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு பாயிண்ட் வச்சதுக்கப்புறமாக்க இதை அடிக்கும்போது என்ன கிடச்சிருக்கு? 40. ஃபஸ்ட்டு 4ஆல் அடித்தேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்? 7ஆல் அடிச்சுன்னா 7ஆல் அடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டாட் வச்சதுக்கப்புறமா அதாவது என்ன ரீசன் என்னதுன்னா எந்த வேல்யூவில் அடிக்கும்போது கீழே கொடுத்துருக்க ஆன்சரில் அடிக்கும்போது அவர் எத்தனை நாள் வேலைக்கு வந்திருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. என்ன நல்லா கவனிங்க கொஷினை. வேலை செய்ததுக்கான ஊதியம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. வேலை செய்த நாட்களான ஊதியம் கேட்டிருக்காங்க. அப்போது எந்த வேல்யூவால் முழுமையாக அந்த வேல்யூவை வேலை செய்த நாட்களுக்கான ஊதியம் எவ்வளவு? 1387 எந்த வேல்யூவில் அடிக்கும்போது டெசிமல் இல்லாமல் முழு வேல்யூ கிடைக்குதோ அதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. அப்போ 19ஆல் அடிக்கும்போது மட்டும்தான் என்ன கிடைக்குது? இந்த ஊதியம் 73, அதாவது 73ங்கிற முழு நம்பர் கிடைக்கிது. ஓகேங்களா. அவர் 19 நாளைக்கு வேலைக்கு போயிருந்தால் தான் இந்த சம்பளம். ஒரு நாளைக்கு 73 ரூபா சம்பளம் வாங்கியிருப்பார். ஓகேங்களா. ஸோ 19 நாளைக்கு 1387 ரூபா சம்பளம் வாங்கியிருக்கார். ஓகேங்களா. பாக்கி எந்த வேல்யூவில் அடித்தாலும் உங்களுக்கு பாயிண்ட் வச்ச வேல்யூ தான் கிடைக்கும்.
ஓகேங்களா. அப்போ இதோட ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 19. ஓகேங்களா. கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்குத்தொகை 1875 மற்றும் அவற்றின் மீ போ வா 5 எனில் அவற்றின் மீ போ மா காண்க. மீ போ வா 5 எனில் மீ போ மா காண்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸி தான், கவனிங்க. ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன கொடுத்துருக்காங்க, 3 எண்களின் பெருக்குத்தொகை, அதாவது 3 எண் எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த 3ஐயும் பெருக்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 1885. அதில் மீ போவா கொடுத்துட்டு மீச்சியமாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 3 எண்களின் பெருக்குத்தொகை இன்ட்டு ஓகேங்களா ஹச்சிஎஃப் இன்ட்டு n-1. இந்த எண்ணுனா என்னது அப்படின்னா எத்தனை எண்கள், 3 எண்கள். ஓகேங்களா. இன்ட்டு எல்சிஎம். இதான் ஃபார்முலாப்பா. இப்போ 4 எண்கள் கொடுத்துட்டாங்கன்னா என்னோட வேல்யூ 4, 5 எண்கள் கொடுத்துட்டாங்கன்னா என்னோட வேல்யூ 5. அவ்வளோதான், சிம்பிள் ஃபார்முலா. இப்போ 3 எண்களின் பெருக்குத்தொகை கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1875 கொடுத்துட்டாங்களா. ஹச்சிஎஃப் n-1 ஓகேங்களா ஈக்குவல் டு 1875 ஈக்குவல் டு ஹச்சிஎஃபோட வேல்யூ எவ்வளவு, என்ன கொடுத்துருந்தாங்க 5. என்னது n-1 என்னன்னா எத்தனை எண்கள், 3 எண்கள். ஓகேங்களா. அப்போ இங்கே எத்தனை போடுவீங்க, இங்கே எத்தனை எண்ணாக இருந்தாலும் சரி எண்களின் பெருக்குத்தொகை எத்தனை எண்கள் 3ன்னு போட்டிருக்கேன். இங்கே எண்களின் பெருக்குத்தொகை இங்கே 3 அப்படிங்கிறதுனால என்னோட வேல்யூ 3. ஓகேங்களா. எத்தனை எண்களோட பெருக்குத்தொகை கொடுத்துருவாரோ அத்தனை எண்களோட பெருக்குத்தொகை போடுங்க. இங்கே என்ன பண்ணுவீங்க, ஹச்சிஎஃப்ல n-1 3 எண்களா, அப்போ ஸ்கொயர்டு போடுங்க. 4 எண்களா, அப்போ கியூபிக் போடுங்க. ஓகேங்களா. அப்போ n-1 அப்போது 3ல் 1 போச்சு அப்படின்னா 2 இன்ட்டு எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம். அப்போது எல்சிஎம் ஈக்குவல் டு 1875 டிவைடு 5 இன்ட்டு 5. ஃபஸ்ட்டு ஒரு 5ஆல் அடிங்க. 5ஆல் கிடைக்கும் 3 15. ஓகேங்களா. ஸோ பேலன்ஸு 7 35, 5 25. ஓகேங்களா. திரும்ப என்ன 5ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 75. இப்போது எல்சிஎம் என்னது அப்படின்னா 75. ஐந்தின் ஒரு பகுதி மற்றும் 8ன் ஒரு பகுதி என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட எண் 94 விகிதம் 3:4 எனில் அதன் முதல் பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஒரு 94ங்கிற நம்பரை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. 94ங்கிற நம்பரை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று எக்ஸ்ன்னு பிரிச்சிருக்காங்க, ஒன்று 94 - எக்ஸ். ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இன்னொரு வேல்யூ என்னவாக இருக்கும், 94 - எக்ஸாக இருந்திருக்கும். ஓகேங்களா. ஒரு எண்ணை அதாவது ஒரு எண் 94ங்கிறத 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. எப்படி பிரிச்சிருக்கா, ஒரு வேல்யூ எக்ஸ்னா இன்னொரு வேல்யூ என்ன கிடையாது அப்படின்னா 94 - எக்ஸ். அந்த எக்ஸையும் 94 - எக்ஸ் இருக்குல்லையா, அது எப்படி இருக்கா, ஒரு பகுதியை 1ன் பகுதி, அதாவது ஒரு பகுதியை 5ன் ஒரு பகுதி. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வேல்யூவை 5ன் ஒரு பகுதியாகவும் இன்னொரு வேல்யூ இருக்கு இல்லையா அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8ன் ஒரு பகுதி. இப்போ அடுத்த வேல்யூவை 8ன் ஒரு பகுதியாகவும் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல எடுக்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட், அப்புறம் என்ன ஈஸி தான். ஓகேங்களா. கவனிங்க, என்ன சொல்லியிருக்காங்க, 5ன் ஒரு பகுதி மற்றும் 8ன் ஒரு பகுதி என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட எண் தான் என்னது அப்படின்னா 94. ஒரு எண் 2 எண்ணையும் கூட்டினா 94 வரும். அப்போது ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது 94 - எக்ஸ். அது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 5ன் ஒரு பகுதியாக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்ட்டை. அப்போ 5x/5 அந்த வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 2ஆக பிரிக்கப்பட்ட வேல்யூவை ஒன்று எக்ஸ்ன்னு ஒன்று 94 - எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன். அப்போ 5ன் ஒரு பகுதி அப்படிங்கிறப்போ 5/x. அடுத்து 8ன் ஒரு பகுதி அப்படிங்கிறப்ப 94 - எக்ஸ் டிவைடு 8. ஓகேங்களா. என் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டது தான் என்னது அப்படின்னா 94ங்கிற நம்பர். அதோட விகிதம் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா 3:4. அப்போ அந்த மொதல் வேல்யூவையும் 2வது வேல்யூவையும் விகிதத்தில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. விகிதம் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், டிவைடில் எழுதுவீங்க இல்லையா. அப்போ x/5 டிவைடு 94 - எக்ஸ் டிவைடு 8. இந்த வேல்யூவையும் டிவைடில் எழுதியிருக்கேன். இந்த டிவைடில் இருக்கிறது மல்டிபிள் பண்ணால் என்ன பண்ணணும், அப்படியே தலைகீழாக மாறும். 8/94 - எக்ஸ்ன்னு ஆகும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். எக்ஸ் இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 8x இந்த 4 இங்கிட்டு கொண்டு வந்து 32x. இந்த 4 டிவைடில் இருக்கிறது மட்டும் இங்கிட்டு கொண்டு வந்துருக்கும். இந்த சைடு வகுத்தில் இருக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பெருக்கல்ல வரும். 8×4 32x. அப்படியே இந்த வேல்யூ அந்த சைடு கொண்டு போயிருங்க. 3×5 × 15 × 94 - எக்ஸ்.
எக்ஸோட வேல்யூ சால்வ் பண்ணுறோம் அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ 32x இதை நான் பெருக்கி பெருக்குனா பெரிய வேல்யூவாக வரும் அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா எப்படியும் கேன்சல் தானே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன். ஓகேங்களா? 15 × 94 - 15 உள்ளே கொண்டு போயிருக்குன்னா 15x. இது மைனஸாக இருக்கிறது வந்தால் ப்ளஸ் ஆகும். அந்த 15 × 94 அப்படியே வச்சுருக்கேன். இதனிடையே கூட்டினீங்கன்னா 47x. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த 47 பெருக்கலுக்கு இருந்தால் வகுத்தல் வரும். இந்த 47 94 அடிச்சிங்க அப்படின்னா 2. அப்போ 15 2 30. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 30. ஓகேங்களா? எழுத்துக்களின் தொகுப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களின் இடப்பெயர்ந்து மாற்றி அமைந்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தையின் எண் குறியீடுகளை காண்க. இதை பார்க்கும்போதே தெரியுது நம்பருக்கு கீழே என்ன இருக்குது, எண்ணுக்கு பதிலாக NUMPER அதோட நம்பர்ஸ் எடுத்து எழுதுனீங்கன்னா அது ஆன்சர். ஓகேங்களா? 100லிருந்து 10 உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்? 10 ஒரு வாட்டி தான் கழிக்க முடியும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், 100 போட்டு அடுத்து ஒரு 10 கழிச்சோம்னா 90, திரும்ப 10 கழிச்சோம்னா 80. இது ராங்கான மெத்தட். ஓகேங்களா? என்ன கேட்டுருக்காங்கன்னா 100லேருந்து 10 எத்தனை முறை உன்னால் கழிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. நம்மளால் ஒரு முறை தான் கழிக்க முடியும். 100லேருந்து 10 எத்தனை முறை கழிக்க முடியும்? ஒரு முறை தான் கழிக்க முடியும். வர முகேஷ் ஒரு நாளில் 2/7 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் முழுமையாக செய்து முடிப்பார்? ஓகேங்களா? அப்போ 2/7 தலைகீழ் பின்பம் எடுங்க. ஏன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் தான் 1 கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செஞ்சு முடிச்சிருப்பாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தலைகீழ் பின்பம் எடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 7/2. ஓகேங்களா? ஸோ 7/2ங்கிறது இந்த பின்னத்துக்கு எது ஒத்து போகுதோ அதான் ஆன்சர். 7/2 எதுக்கு ஒத்து போகும்? இந்த 3 பவர் 1/2 இருக்குல்லையா, இந்த பாருங்கள் 3 × 1/2 அப்படின்னா தான் இதை கிராஸ் பண்ணி ப்ளஸ் போது 7/2 கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா பி. ஓகேங்களா? அடுத்து பாரு, ஒரு விவசாயி ரூபாய் 20,000 ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் அடிக்கலாம். 20,000 ரூபா கடன் வாங்கியிருக்காங்க, 4.5% வட்டிக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. திரும்ப வாங்கும்போது சும்மா கொடுப்பாங்களா? கொடுப்பா. நீ 20,000 ரூபா வாங்கினியாப்பா, நீ 20,000 கொடுக்க வேணாம், நீ 1000 சும்மா 4,500 கொடுப்பான்னு சொல்லுவாங்களா? இல்லை 15,500 கொடுப்பாங்களா? இல்லை 17. இதில் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா வாங்கின தொகையை விட குறைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ டக்குன்னு பார்த்தோமே என்ன 24,500, ஏன்னா முழுவதுமாக கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? வாங்கினதே 20,000 ரூபா, அதில் 5 வருஷத்துக்கு 4.5 வட்டி கொடுத்துட்டு சும்மா வாங்குவாங்களா? அதை விட குறைச்சி வாங்குவாங்களா? அமௌண்ட்டு எப்பயுமே அதை விட ஜாஸ்தி தான் வாங்குவாங்க. அப்போ 24,500 ரூபாங்கிறது தான் அதோட ஆன்சர். இருந்தாலும் நீங்கள் P/100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 4,500 கிடைக்கும். மொத்த கடன் அப்படிங்கிறப்போ இந்த 20,000 4,500 கூட்டும்போது 24,500 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்து பாருங்கள், இதான் லாஸ்ட் கொஸ்டின். ரூபாய் 1,500க்கு 3 ஆண்டுகளில் வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் 13.50 காசு எனில் வட்டிகளின் விகிதங்களின் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ தனி வட்டிங்கிறப்ப P/100 தெரியும். இந்த 6 இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே ஃபார்முலாவில் அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் ஒரு ஃபார்மேட்டுக்காக போட்டிருக்கேன். தனி வட்டிகளின் வித்தியாசம் சொல்கிறதுனால இந்த இடத்துல என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இதை ஃபார்மேட் எப்படி ஆகும் அப்படின்னா P/100 மைனஸ் வித்தியாசங்கிறப்ப மைனஸ் வந்துடும். P/100 ஒரு வித்தியாசம். ரெண்டு தனித்தனியாக வட்டி போடுறாங்க இல்லையா? இப்போ ரெண்டுக்கு ஃபார்முலா வரும்போது இந்த P/n காமனாக எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன். P/n/100ங்கிறது காமனாக எடுத்திங்கன்னா R1 - R2 வரும். அவ்வளோதான். இதில் எதுவுமே சேஞ்சஸ்லாம் ஆகாது. அப்படி இந்த P/100 போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா தான் எழுதிருக்கேன். P/r2 - R1 = 100 போட்டிருக்கேன். எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கா? வித்தியாசம் கொடுத்துருக்காங்க 13.50 காசுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்ன தெரியும்? 3 ஆண்டு. அப்போ என்னோட வேல்யூ தெரியும், எவ்வளோ ரூபா வாங்கினாங்கன்னு தெரியும், 1,500 ரூபா வாங்கினான்னு தெரியும். அப்போ Pக்கு பதிலாக 1,500 போடுங்க, Nக்கு பதிலாக 3 போடுங்க, 100. அந்த 13,500 அந்த 13.50 அப்படியே இருக்குது. இந்த 2 0க்கு 2 0 அடித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது 45. ஓகேங்களா? அடுத்து இந்த 45 பெருக்கல் இருக்குங்கிற வகுத்தில் வரும். ஓகேங்களா? இந்த 0க்கு மதிப்பு இல்லை, அதனால் விட்டுருங்க. 13.5 இருக்கு இல்லையா? அப்போ மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்கினாதான் இது முழு பின்பம் ஆகும். 135 ஆகணும். சரி, இந்த வேல்யூ முழு பின்பம் ஆகணும் அப்படின்னா மேலேயும் கீழே என்ன பண்ணுங்கள்? 10ஆல் பெருக்குங்க. இல்லைன்னா இந்த 10ஆல் பெருக்குங்க. இதை 10ஆல் பெருக்கும்போது 135,000, இதை 10ஆல் பெருக்கும்போது 450,000.
ஓகேங்களா. அப்போ 135 வெறும் 135 தான் இருக்குது. ஓகேங்களா. 135 480ஆல் வகுக்க முடியுமா? முடியாது. அதனால் 0 வச்சு புள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். எத்தனை டைம் இருக்குது அப்படின்னா 3 டைம் இருக்குது. 450 போட்டால் 1350 கிடைக்குது. அப்போ இதோட சதவீதம் எவ்வளவு? 0.3%. ஓகேங்களா. தேங்க்யூ.